தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 5வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் தாய் திருச்சபையானது 5ஆம் பத்திநாதருடைய நினைவை கொண்டாடுகின்றது. இத்தாலியில் பிறந்த இவர் இதனுடைய அருளால் இறை அழைத்தலை பெறுகின்றார். அழைத்தலை பெற்ற இவர் படிப்படியாக உயர்ந்து குருத்துவத்தின் உன்னத நிலையாக இருக்கின்ற திருத்தந்தையாக 1566 நியமிக்கப்படுகின்றார். அனைவருக்கும் முன்னுதாரணமாக வாழ்ந்தவர். கால்களிலே செருப்பு அணியாமல் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். இரவு நேரங்களிலே பல மணி நேரங்கள் நற்கரணை ஆண்டவருக்கு முன்னால் முழந்தாள்படி இட்டு ஜெபித்தவராக இருக்கின்றார். அதேபோல ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். திருச்சபையினுடைய விசுவாசத்துக்கு தடையாக இருக்கின்றவர்களை, எதிராக செயல்படுகின்றவர்களை திருச்சபைக்கு புறம்பாக்க துணிந்தவராக இருக்கின்றார். திருப்பணியாளர்கள் எளிய வாழ்வு, ஜெப வாழ்வு, புண்ணிய வாழ்விலே சிறந்தோங்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துபவராக இருக்கின்றார். நீதியோடு வாழ்ந்ததினாலே பல சொல்லொன்னா துயரங்களை இவர் சந்திக்கின்றார். லூக்கா 12:4 உடலை கொள்பவதன்றி வேறெதையும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்கின்ற இறை வார்த்தைக்கு ஏற்றார் போல அஞ்சா நெஞ்சத்தோடு திருச்சபையை வழிநடத்தியவராக புனிதர் வாழ்ந்து தன்னுடைய பயணத்தை முடித்திருக்கின்றார். இந்த புனிதருடைய விழாவை நினைவு கூறுகிற நாளிலே நாமும் நற்கரணை ஆண்டவர் முன்னால் அமர்ந்து ஜெபிக்கின்ற, நீதியோடு செயல்படுகின்ற, ஜெப வாழ்விலே என்றும் இறைவனை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க அருள் வேண்டுவோம். அன்பு சகோதரமே, இன்றைய வார்த்தையின் வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது திருப்பணியாளர்களும் திருச்சபையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் திருப்பணியாளராக இருக்கின்ற பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியில் தான் தன்னுடைய நற்செய்தி பணியை, தூது பணியை தொடங்குகின்றார்கள். 2 ஆண்டுகள் பயணத்தை மேற்கொண்டவர்கள் மீண்டும் அந்தியோக்கியாவில் வந்து அதை நிறைவு செய்பவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் நிறைவு செய்கின்ற பொழுது தாங்கள் ஆற்றிய மறையுண்மைகள், தாங்கள் செய்த புதுமைகளை பற்றி பெருமையாக பேசாமல் கடவுள் தங்களை பயன்படுத்தினார், இறைவனுடைய கருவியாக நாங்கள் பயன்படுத்தப்பட்டோம் என்று சொல்லி இறைவனை மகிமைப்படுத்துபவர்களாக எல்லோருக்கும் எடுத்து இயம்புகின்றார்கள். கடவுள் செய்த உன்னதமான செயல் எடுத்து சொல்லி மற்றவர்களுக்கு உறுதியூட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். திருப்பணியாளர்கள் வாழ்வில் இருக்க வேண்டிய குணங்களை பவுலுடையார் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். 1வதாக அவர் மக்களை ஒருங்கிணைப்பவராக இருந்தார். சிதறிப்போன மக்களை எசேக்கியேல் 10:34 நல்ல ஆயன் பிரிந்து போன ஆடுகளை தேடிச் செல்பவராக திருப்பி கூட்டி வருபவராக இருப்ப என்ற வார்த்தை கிட்டார் போல, என்னோடு இணைந்திருக்கின்றவன் மக்களை ஒன்று சேர்ப்பன்ற வார்த்தை கிட்டார் போல இவரும் எல்லோரையும் அரவணைத்து ஒன்று சேர்ப்பவராக இருக்கின்றார். 2வதாக உறுதிப்படுத்துபவராக இருக்கின்றார். தளர்ந்து போன நிலையில் விசுவாச வாழ்விலே சற்று தொய்வு ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக தான் கடந்து வந்த துன்பங்கள், வேதனைகள் வழியாக கடவுள் செய்த அற்புதங்களை சொல்லி அவர்களை உறுதிப்படுத்துகின்றார், நம்பிக்கையை ஊக்குவிக்கின்றார், அதிலே தொடர்ந்து முன்னேற அவர்களுக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். 4வதாக பணியை பகிர்ந்து கொள்கின்றார். பல்வேறு இடங்களிலே திருச்சபை ஏற்படுத்திய அவர் அங்கே இருந்த ஜெபித்து இறை அருள் பெற்ற மனிதர்களை தேர்ந்தெடுத்து வழிநடத்துவதற்காக மூப்பர்கள் நியமித்து அதன் வழியாக பணிச்சுமையை பகிர்ந்து கொள்ளுகின்றார். 5வதாக நோன்பிருந்து ஜெபித்து ஒவ்வொரு சபையையும் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்பவராக இருக்கின்றார். ஆக திருப்பணியாளரும் காணப்பட வேண்டிய 5 குணங்கள்: 1, மக்களை ஒன்றிணைப்பவராக இருக்க வேண்டும், மக்களை உறுதிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கையில் அவர்களை ஊக்குவிப்பவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பணியை மக்களோடு பகிர்ந்து இறை சமூகமாக செய்பவராக இருக்க வேண்டும், அடுத்து நோன்பிருந்து ஜெபிப்பவராக இருக்க வேண்டும். அதே போலவே ஆதிகால திருச்சபையிலே மக்களிடமும் சில அம்சங்கள் காணப்பட்டன. அவை என்னென்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கூடிய திடம்,
அசைக்க முடியாத உறுதியோடு இயேசுவை நம்பி இருந்த அவருடைய வாழ்வை எது வந்தாலும் நாங்கள் ஆண்டவரை மட்டுமே வழிபடுவோம் என்று சொல்லி உறுதியாக இருந்த மக்கள். துன்பங்களை ஏற்கும் மனப்பக்குவம், இயேசுவுக்காக, இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக, நற்செய்திக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க, துன்பங்களை ஏற்றுக்கொள்ள அவர்கள் பக்குவப்பட்டவர்களாக இருந்தார்கள். அடுத்து நோன்போடு கூடிய ஜெபம். தன் வாழ்விலே துன்பங்கள், எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது அவர்கள் நோன்பிருந்து இயேசுவை நோக்கி ஜெபிப்பவர்களாக இருந்தார்கள். ஆதி திருச்சபையிலே பேதுருவும் சீடர்களும் சிறையில் இருக்கின்ற பொழுது மற்ற என்ன செய்தார்கள்? அவர்கள் அமர்ந்து ஜெபித்தார்கள். ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது திருத்துதர்கள் விடுதலை அடைந்ததாக சொல்லப்படுகின்றது. துன்பத்தின் மத்தியிலே, எதிர்ப்பின் மத்தியிலே நோன்போடு ஜெபம் செய்பவர்களாக இருந்தார்கள். நான்காவதாக ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நம் வாழ்வில் எது வந்தாலும் கடவுள் நம்மை கைவிடார் என்கிற நம்பிக்கை இருந்தது. அன்பு சகோதரமே, இதோ அந்த ஆதி திருச்சபை மக்களிடம் காணப்பட்ட அதே குணநலன்கள் நம் வாழ்விலே இருக்கவும் முயற்சிப்போம். அதன் வழியாக நம் வாழ்வில் வருகின்ற எதிர்ப்புகளை இறைத்துணையோடு எதிர்த்து நிற்போம். எல்லா நாட்களிலும் இறை நம்பிக்கையோடு மகிழ்ந்திருக்கிற மக்களாக இருப்போம். அருள் வேண்டுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த உம்முடைய கிருபையின் நாளுக்காக நன்றி ஐயா. இந்த நாளிலும் கூட எங்களை நினைவு கூர்ந்திருக்கின்றீரே. உம்முடைய புதுமையான ஆசிரியம் அருள் எங்கள் மீது பொழிய உம்முடைய வார்த்தையின் வழியாக, நற்கனின் வழியாக எங்களை தேடி வருகின்றீரே. நன்றி இயேசுவே. இந்த நாளிலே நீர் எங்கள் மீது பொழிந்திருக்கின்ற இந்த அளவிட முடியாத கிருபைகள் நாங்கள் முழுமையாக அனுபவிக்கவும், அந்த அனுபவித்த உம்முடைய ஆசிரை எங்களோடு இருக்கின்ற மக்களுக்கு பகிர்ந்து வாழவும் அருள் தருவீராக என்று அன்று பவுலிடமும் பர்னபாவிடம் விளங்கிய அதே குணநலன்கள் எங்கள் திருப்பணியாளர்கள் மத்தியிலே விளங்கவும், ஆதி திருச்சபையில் மக்களிடம் காணப்பட்ட சிறப்பு அம்சங்கள் எங்களுடைய திருச்சபையில், எங்களுடைய குட்டி திருச்சபை பங்கு தளத்தில் வெளிப்படவும், அதன் வழியாக திருப்பணியாளர்களும் மக்களும் ஒன்றிணைந்து திருச்சபை கட்டி எழுப்புகின்ற உம்முடைய பணியை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தருவீராக. ஆவியானவரே, எங்களை ஒன்றிணைப்பவரே, எங்களை வழிநடத்துகின்றவரே, உடைய கிருபையை எங்களை நினைத்து எங்களை காத்துக்கொள்ளுவீராக. எங்களையும் இந்த நாளையும் எங்கள் வாழ்வையும் உம் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.